சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னவோ முகத்தை பார்த்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு எழுத தெரியலனாலும் பரவாயில்லன்னு நானே கஷ்டப்பட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டேம்மா. சரி விடு, போனப்பதான் நீ சொல்லல, இப்ப சொல்லு. எதுக்காக வீட்டை விட்டு போன? என்ன காரணம்? அது வந்து அம்மா. என்ன அது வந்து போயின்னு? இப்போ அது அம்மா கிட்ட உண்மையை சொல்லுடா. எதுக்காக வீட்டை விட்டு போன? டேய், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. ஏதாவது பிரச்சனைனா அம்மா இருக்கேல்ல, நான் அதை சரி பண்றேன். சொல்லு. அம்மா அம்மா, நீ இதுல தலையிட வேணாம். என்ன? ஏன்டா அப்படி சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுக்கு பயப்படுற? யாராவது ஒண்ணு மிரட்டினாங்களா? யாரு? சொல்லு. சொல்லுடா, யாருக்கு பயப்படுற? இல்லம்மா, என்ன யாரும் மிரட்டலம்மா. இல்ல இல்ல, நீ சும்மா சொல்ற. உண்மையை சொல்லுடா. சம்பத் ஒண்ணு மிரட்டுறானா? இல்லம்மா, இல்ல, என்ன யாரும் மிரட்டல. நான் யாருக்கும் பயப்படல. இல்லம்மா. அவனும் இல்லனா அப்புறம் யாரு மிரட்டுறாங்க? சொல்லு. யாரும் இல்லம்மா. ஓ, நீ சொல்ல மாட்டேல? சொல்ல வேணாம், நான் போறேன். அம்மா, எங்கம்மா போற? நீ எங்க போற? என்னடா அப்போ உனக்கு மட்டும் தான் இந்த வீட்டை விட்டு போத்தறியுமா? எனக்கு போத்தறியாது? கைய விடுறா, நான் போறேன். இல்ல அம்மா, இருமா. அப்ப சொல்லு, நான் வீட்டை விட்டு போக கூடாது, இங்கே இருக்கணும்னா உண்மையை சொல்லு. சொல்லுடா, யார் மிரட்டினாங்க? சொல்லு. சொல்றேம்மா, சொல்றேன். அந்த இன்ஸ்பெக்டரை நடு ரோட்ல வச்சு வெட்டி கொலை பண்ணாலமா ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரன் தாமா என்ன மிரட்டினா. என்ன மிரட்டுனா? என்ன சொல்லி மிரட்டுனா? சொல்லு. டேய், சொல்லுடா, என்ன ஆச்சு? சொல்லு. அம்மா, அது வந்து ஈஸ்வரி போலீஸ் ட்ரெஸ் போடக்கூடாது, அவ அந்த வேலையை விட்டுறணும். அப்படி அவ அந்த வேலையை விடலனா ஈஸ்வரிய நடு ரோட்ல அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி வெட்டி கொண்டனும் அதே மாதிரி ஈஸ்வரிய வெட்டு வேணுங்க சொன்னாமா. அம்மா, அவனால ஈசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாம்மா. அதனாலதான் அவன் சொன்ன மாதிரி அவன் ஈஸ்வரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவன் சொன்னதை கேட்டுதாம்மா நான் லெட்டர் எழுதி வச்சிட்டு நம்ம வீட்டை விட்டு போனேன். அம்மா, அவன் இங்க இருந்து நீ கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு எனக்கு சாவு பயத்தையே காமிச்சிட்டாமா. இதுக்காதாம்மா நான் ஈச வேலையை விட சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறேன். ஆனா ஈச நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அம்மாமா, நம்ம நினைக்கிற மாதிரி அவன் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லம்மா. படு மோசமானவன் அவன். என்ன வேணாலும் பண்ணுவாமா அவன். ஒன்ன ஈஸ்வரி அபி ஏதாவது பண்ணிட்டானே என்னால தாங்க முடியாதுமா. அம்மா, இதனால நான் ஈஸ்வரியை பத்தி குறையா சொல்லலம்மா. ஈஸ்வரிக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லதாம்மா. ஆனா ஒரு புருஷனா எனக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து வருதுமா. அவ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறம்மா. சரிடா, நீ எதுக்கும் பயப்படாத. அம்மா கிட்ட சொல்லிட்டல, நீ கவலைப்படாத. உனக்கு இதான பிரச்சனை? நீ போ, நீ போய் ஈஸ்வரை கூட்டிட்டு வா. அம்மா அவளுக்கு புரியுற மாதிரி பேசுறேன்.
சரி பண்ணிடலாம். ஆ? அத்தை, ஈஸ்வரி, இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அவன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போனான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நானும் கேட்டுட்டு தான் அத்தை இருந்தேன். இல்லம்மா, அது வந்து நான் அத்தை, என்ன ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சரி சொல்லு. அத்தை, சின்னையா சொல்றது மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. எவனோ ஒரு 3rd rate கிரிமினலுக்கு பயந்துகிட்டு நான் வேலையை விடணும்னு சொல்றது அது சரியில்லைத்த. ஊரை நல்லா ஆக்கணும்னா கெட்டதை கழிச்சுதான் ஆகணும். கெட்டதை அழிக்கணும்னா கெட்டவங்கள ஒழிச்சு கட்டிதான் தீரணும். அந்த கெட்டவங்கல்ல எவனோ 1-2 பேரு இப்படி வெத்து மிரட்டிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு என்னால வேலையை எப்படித்தான் விட முடியும்? இப்படி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சு வேலையை விட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது.